ஸோ சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான கண்டெண்டர் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ கண்டெண்டர்ஸும் கிடச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டைட்டில் டிஃபென்ஸும் நடந்திருக்கு ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில். அண்ட் ஆல்சோ பால் ஹேமன் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடுவோம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன்லேருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸோ புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட் ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ மொத்தம் ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் தான். ஸோ பால் ஹேமன் வந்து இன்னும் பேசினார் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்றதை ஆல்ரெடி டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கூட இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஃபைனல் ஆஃபாக இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ஸோ பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பிள் வராரு அண்ட் ஆல்சோ அவர் டைட்டில் ரீக்ளைன் பண்ண போகிறாருன்றதை சொல்கிறாங்க. கெவின் ஓவன்ஸ் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் பேசுகிறத காண்டாக்கிட்டு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ண போயிடுவார். இந்த இடத்துல நியூ பிளேலின் வந்து பால் ஹேமனை சுற்றி ஒழிச்சிருவாங்க. ஸோ ஜிம்மி யூஸை ஹெல்ப் பண்ணலான்னு வருவார். ஸோ ஜிம்மி யூஸுக்கு பேக்கப்பாக கோடி ரோட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ நியூ பிளேலின் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த செக்மெண்ட்லேயே வந்து WWE அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் டீமையும் நியூ பிளட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்றாங்க. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஜேக்கப் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய LA Knight என்ன பண்ணி விட்றாருன்னா, ஸோ அவர் இருக்கிற அந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா செல்சி கிரீன் வர்சஸ் மிச்சின் மியாமுக்கான விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். மிச்சினுக்கு ஹெல்ப் பண்ணுற நம்மளுடைய செல்சி கிரீனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளுடைய பைப்பர் நிவன் கூடவே இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கல் கூட நம்மளுடைய செல்சி கிரீனே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய மெஷின் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மேட்ச் தோத்ததை வச்சு பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய டவுன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ராவுக்கே போகலாம்னு இருக்கோம், இது எங்களுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நிக்கால்டிஸ் கூப்பிட்டு காம் பண்ணி விட்றாரு. ஸோ உங்களுக்கு என்ன மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெஷின் கன்ஸையும் நம்மளுடைய டவுனே பிடிச்சி ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்றாரு. இந்த மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் கிராஸா வர்சஸ் நம்மளுடைய பெட்டி டெட்லிக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ ரெண்டு சைடு வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அவங்க வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய நாக்கமரா அவருடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில் நம்மளுடைய LA Knight கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ LA Knight தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அதை தெரிஞ்சு நம்மளுடைய பிளேன் வந்து அட்டாக் பண்ணி விட்றாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கமராவும் ஒரு டைட்டில் ரீட்டைன் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ தரமாக வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய LA Knightக்கு பேக்கப் பண்ணுற விதமாக நம்மளுடைய கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா வராரு. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் நடக்கிற எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்றாரு. என்ன கதைன்றது தெரியல. இதுக்கப்புறமா நடக்குது. ஸோ மெஷின் கன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய டவுனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாக் டீம் மேட்ச். சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் இந்த ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஷின் கன்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய DIY பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய பெட்டி டெட்லி வந்து DIY கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எங்களால் தான் வந்து டைட்டில் ஜெயிச்சிங்கன்ற மாதிரி. இந்த இடத்துல காண்டான நம்மளுடைய சிஎம்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நயன் ஜாக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் லியரே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, டிஃபனி ஸ்டார்டர் நான் ரிங்குக்கு போனதை பார்த்தேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டிஃபனி ஸ்டார்டனுடைய ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ டிஃபனி ஸ்டார்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல்கம்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஃபனி ஸ்டார்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டனோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு, இதுக்கப்புறமா என்னோட ஈவெண்ட் தான்ன்றதை சொல்கிறாங்க. இந்த யங்கர் ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரேட்டிஸ் எல்லாருமே விட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல பைரன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஸோ நீங்களும் நயா ஜாக்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே இருந்தீங்க, ஸோ என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தோம், பட் இருந்தாலும் நயா ஜாக்ஸ் என்னை குறைச்சி எடை போட்டுட்டான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை, நானும் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்ற மாதிரி நினச்சா, ஸோ அதனால தான் வந்து அவளுக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை கொண்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நான் எதுவும் பேச விரும்பல, அது மட்டும் இல்லாமல் உன்னை கன்கிராச் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட டைட்டில் எனக்கு வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. நயா ஜாக்ஸ் பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலி வராங்க. ஸோ பேலி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ன்றதை சொல்கிறாங்க. பேலி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நியோமியும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. நியோமி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா பியாங்கா பெலரும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்து பேசினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டிஃபனி டைம் தான், நான் என்னை விட்டு போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை காட்டிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நிக்கால்டிஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ நிக்கால்டிஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுங்கள், வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கான ஃபேட்டல் 4
ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. சரி இந்த மேட்ச்சை நல்லா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்களே, இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் மேட்ச் ஓகே தான், நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் நம்பர் 1 கண்டெண்டராக நம்மளுடைய பேலி தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நியோமியை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணாங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ கூட பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட் அண்ட் ஆல்சோ டாமாட்டோங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்குது. ஸோ கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வர்சஸ் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட் டாமாட்டோங்களுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் சீரியஸ்லி சொல்லணும்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தவிர கெவின் ஓவன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டாரு. கெவின் ஓவன்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணிட்டே போயிட்டாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து 2-on-1 மாதிரி தான் நடக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்திருக்க மாட்டார். ஸோ ஜிம்மி ஊசோவை போட்டு பொழந்துடுறாங்க. பொழந்தது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய நியூ பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டால் ஸ்டாண்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையிலேருந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு ஒரு டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா மேட்சை பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. மொத்த ஷோவுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஷோ பொறுத்து உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இதன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டு என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சோலோ சிக்கா வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட தோற்றுருந்தார்ல. ஸோ அதை அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் வந்து நம்மளுடைய பேலி கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. கூடவே நம்மளுடைய மெஷின் கன்ஸுக்கும் லாஸ் கிராஸாவுக்குமான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போது. எனக்கு தெரிஞ்சு இதில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்போட கண்டெண்டர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.